அந்த கழுகு ஒண்ணுதான் துரத்துது. அதுகிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்திக்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு அப்புறம் யோசிப்போம். கார்த்திகை பார்க்கணும். சிவன்யா, அதுகிட்ட இருந்து முதல்ல தப்பிக்கணும். நீ சிவனுடைய கோயிலுக்குள்ள நுழைஞ்சிட்டீனா இந்த பருந்துகளால உன்னை எதுவும் செய்ய முடியாது. சரி. இந்த கழுகு ஏன் என்னை பின்தொடர்ந்து வருது? இது கண்டிப்பா ருத்ரமா தான் அனுப்பி வச்சிருக்கணும். உன்னை யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியும். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. எங்க அம்மா அப்பாவுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை முழுசா நிறைவேற்றுற வரைக்கும் எந்த ரூபத்திலும் எனக்கு சாவு வரக்கூடாது. ஏன் ரூபத்துல அது வந்திருக்கு? வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கியா? இன்னைக்கு உலகத்தை விட்டு அனுப்ப போறான் உன் புருஷன். உங்க கையால எனக்கு சாவு வந்ததுன்னா அப்படி ஒரு சாவை நான் நிச்சயமா ஏத்துப்பேன். ஆனா கடைசி ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க. இத்தனை நாளா உன் பேச்ச மட்டும் தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாரையும் விட உன் மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ என் பெத்த அப்பாவை கொன்னுட்டியே. அவரை கொல்றதுக்காக என்ன கட்டிக்கிட்டு என் குடும்பத்தை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லைன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சும் எங்க அம்மாவை கொல்றதுக்கு நீ முயற்சி பண்ற. உன்னை நான் விட்டா குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன். அவங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. உங்க மேல நான் வச்சிருக்க காதல் உண்மையானது கார்த்திக். உங்க மேல ஆசைப்பட்டதா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ கண்ணீர்ல இவன் மூழ்கிட்டான்னா ஏன் வாழ்க்கை மூழ்கிடுமே. கார்த்திக் அவ ஒரு நாகினி. அவளால எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியும்ல. உங்க அப்பா சாவுக்கு காரணமானவளை விடாத.
இவளை நாம உயிரோட விட்டோம்னா சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாம இழந்துருவோம். கார்த்திக், இவ உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டா. கார்த்திக், என் குடும்பத்தை அழிச்சு இவளை விடவே மாட்டேன். நான் இவளை விடவே மாட்டேன். போதுமா, போதும், ப்ளீஸ்மா, போதுமா. நாகினி, இன்னையோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. என் புருஷனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும். நீ யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு இவ்ளோ நாள் ஆச்சு. ஆனா எவ்வளவு நாள் ஆனாலும் உன்னை புதைச்ச இடத்த எவனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. நடந்தது ஒரு விபத்துன்னு தான் இப்ப வரைக்கும் கார்த்திக் நினைச்சிட்டு இருக்கான். என் மேல சந்தேகம் வராம இருக்கு, இது போதும். கார்த்திக், வாப்பா, வா போலாம். என்ன டேபிள் மேனஸ் மெயின்டைன் பண்றியா? அதையும் குடிச்சு தொலை. போதும், கொஞ்சம் நிறுத்துறியா? வந்த விஷயத்த பேசுவோமா? உன்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன். அந்த சிவன்யாவை நான் கொன்னுட்டேன். இப்ப நீ உன் வேலையை ஆரம்பி. நாகமணி யாகத்தை செஞ்சிரு. எனக்கு நாகமணியோட சக்தி கிடைச்சிரும், உனக்கு கார்த்திக் கிடைச்சிருவான். அப்ப நம்ம 2 பேரோட எண்ணமும் நிறைவேறிடும். இன்னும் நிறைவேற போறது என்னவோ உண்மைதான். ஆனா இதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, நாகமணியும் எனக்கு தான், கார்த்திக்கும் எனக்கு தான். எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு அப்புறம் வந்து பாக்குறேன். டேய் மாரியப்பா, போட்டோவா மாறிட்டியப்பா? என்னைக்கு நீ கலசத்துல இருக்கிறத நோண்டுனியோ அன்னைக்கே நீ கலசத்துக்குள்ள போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கு தானே நீ அவ்வளவு பாடுபட்ட. என்னதான் உருண்டு பிறண்டு எந்திரிச்சாலும் உடம்புல ஒட்டுறதுதான் ஒட்டும், சரிதானே?
இனிமே இது எதுக்குமா? குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்தேன். ஆனா நான் என்னோட அப்பாவை இழந்துட்டேன். இப்ப அந்த 2 நாகினியும் உயிரோட இல்லை. இனிமே பயமும் இல்லம்மா. இப்ப இந்த நாகமணிய அந்த நாகராஜன் கிட்டேயே ஒப்படைச்சிடுறேன். உனக்கு சரின்னு படுறத செய்ப்பா. இந்த நாகமணிக்காக நான் இத்தனை உயிரை பலி வாங்கியிருக்கேன். அதை ஈஸியா திருப்பி கொடுத்துருவியா? வாய்ப்பே இல்லை. இந்த நாகமணிக்காக நான் இத்தனை உயிரை பலி வாங்கியிருக்கேன். அதை ஈஸியா திருப்பி கொடுத்துருவியா? வாய்ப்பே இல்லை. இத பாரு கார்த்திக், இப்ப இருக்கிற வேலையில எது முக்கியம்னு யோசி. இத கொடுக்கறதா இல்ல உங்க அப்பாவோட ஆஸ்திய கடல்ல கரைக்கிறதா? இத கடல்ல கொண்டு போய் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நாகமணிய எங்க வேணா கொண்டு போய் கொடுத்துரு. இந்த நாகமணி அது வரைக்கும் பத்திரமா என்கிட்டே இருக்கட்டும். நீ வந்த உடனே கொடுத்துற. எனக்கு மணி முக்கியம் இல்ல, என் குடும்பம் தான்ப்பா எனக்கு நாகமணி. எப்ப நாகமணியை கொண்டு போய் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சோ அந்த எண்ணத்தை அழிச்சிட வேண்டியதுதான். வா வந்து உட்கார். டேய் கார்த்தி, இன்னி வரைக்கும் நான் உன்னை என் பிள்ளையாவே பார்த்தது இல்லடா. ஒரு ஃப்ரெண்டா தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயத்தை இழந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா கௌரவத்தை இழந்தேன். என்னப்பா சொல்றீங்க? என்னடா இவ்வளவு நேரம் தமிழ்ல புரியுற மாதிரி தானே சொல்லிட்டு இருந்தேன். மொத்தத்தையும் கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பா வாங்குற மாதிரி இல்ல கேட்டுட்டு இருக்க. குட் பை மாரி. செத்தும் கொடுத்தா சீதக்காதின்னு சொல்லுவாங்க. ஆனா நீதான் உண்மையிலேயே செத்து எனக்கு நாகமணியை கொடுத்துருக்க. இத பாருப்பா, இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன்னா அது 2 பேர் மட்டும்தான்ப்பா. ஆனா இன்னைக்கு நான் நேசிச்ச 2 பேரையுமே இழந்துட்டேன். ஒண்ணு என் புருஷனை, இன்னொன்னு என் அன்பான புள்ளைய. என்னம்மா சொல்றீங்க? ஆனந்துக்கு ஒண்ணு இல்லம்மா, அவன் நல்லா தான் இருக்கான். உங்க புள்ள நானும் ஒழுங்கா தானே இருக்கேன். மா உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் அவருக்கு பூஜை பண்ணேன்.
நீ ஒரு பெரிய வேலையை செய்ய போறப்பா, அதனால இதை சாப்பிட்டு. இவங்க உங்களோட அம்மாவும் இல்ல, அந்த ஆளு உங்க அப்பாவும் இல்ல. இவங்க உறவு, இவங்க கண்ணீர், இவங்க அன்பு எல்லாமே போய். நான் தான் இவனை பெத்தவ, எந்த கையால தான் இவனை தூக்கி வளர்த்த. ஆனா நீ இவனை என் பிள்ளையே இல்லைங்கிற. சாரிப்பா, ஐ எம் வெரி சாரி. நேத்து நீ என்கிட்ட வந்து நாகமணிய நாகராஜன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னல, அப்படி சொல்லாம இருந்திருந்தா நான் இப்படி செஞ்சிருப்பேனா சொல்லு? வாயிலிருந்து வந்த வார்த்தை உனக்கே வாய்க்கரிசி ஆயிடுச்சு. அந்த நாகமணிக்காக என் புருஷனையே கொலை பண்ணவனா? அதையே செஞ்சவளுக்கு அவ புள்ளைய கொல்றது ஒன்னும் கஷ்டமான விஷயம் இல்லையே. ஒருத்தனால மட்டும்தான் அந்த நாகினியை கொல்ல முடியும். இல்லன்னா அந்த சிவன்யா இறக்கமே இல்லாம எல்லாரையும் கொன்னுடுவாப்பா. இங்க பாரு, உன்கிட்ட மட்டும்தான் அந்த அடையாளம் இருக்கு. அது இருக்கிறதுனால உன்னால அந்த நாகினியை கொல்ல முடியும். கொன்னுடுவல்ல, கொண்டு நம்ம குடும்பத்தை காப்பாத்துவல்ல. என்னடா அது? அப்பாவையே கொன்னுட்டாங்களே நினைக்காது. சிவன்யாவை கொலை பண்ணவளும் நான் தான். அவளை நான் கொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என் உள் மனசு என்ன சொல்லுச்சுன்னா, யமுனா நீ ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சுட்டேன்னு சொல்லுச்சு. ஒன்னா இருந்த காதல் ஜோடிகள்ல அநியாயமா ஒருத்திய பிரிச்சுட்டியேன்னு சொல்லுச்சு. எந்த பாவத்துக்கு நீ நிச்சயமா பிராயச்சித்தம் செஞ்சு ஆகணும்னு சொல்லுச்சு. யமுனாவும் ஹரிஷ் ஜெயராஜும் கொலைகாரங்க. அதுக்காக தான் இந்த பிராயச்சித்தம். இப்ப அவ புருஷனை அவகிட்டயே அனுப்பி வைக்க போற இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் எங்க சேர முடியாம போயிருக்கலாம். இங்க இருந்து போற நீ நிச்சயமா அவ உலகத்துல அவ கூட நீ சேருவடா கண்ணா. ஒரு நாகினியும் மனுஷனும் எந்த காலத்திலயும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதையும் மீறி நீங்க சேர்ந்திருக்கீங்கன்னா அது விதி தானே. விதியை இன்னைக்கு வரைக்கும் யாரும் மாத்தி அமைச்சுதான் சரித்திரம் இல்ல. அதனாலதான் விதிப்படி உங்க ரெண்டு பேரையும் மேல் லோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, என்னால இதெல்லாம் பார்க்க முடியலையே. ஐயோ, நான் பார்த்து வளர்த்த உடம்புல இருந்து ரத்தமா வழியுது. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. கடவுளே, சீக்கிரம் இவனோட உயிரை எடுத்துக்க. இப்படி கஷ்டப்படுத்தாத. ஏன்னா இவன் எனக்கு பிறந்த புள்ளையே இல்ல. அவ கூடவே போ. யமுனா, நீ என்ன காரியம் பண்ணிருக்க யமுனா? எதுக்காக இப்படி பண்ண யமுனா? ஆசாசியா வளர்த்த புள்ளைய கொண்டுட்ட. உன் பூவையும் பொட்டையும் இழந்துட்டு நிக்கிறியே. உன்னோட நாகினி மருமக, அவளையும் நீ ஒரேடியா கொண்டுட்ட. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண யமுனா? எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ண?
உன்னோட மூளைக்கெல்லாம் நீ இந்த நாட்டுல இருக்கக்கூடியவளே இல்ல, நீ எங்கேயோ இருக்க வேண்டியவ. பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஒருத்தர் இறந்த உடனே அவங்களோட இந்த உடம்பு பஞ்சபூதங்களோட கலக்குன்னு சொல்லுவாங்க. நீர், நெருப்பு, காத்து, நிலம், ஆகாயம், இதுல ஏதோ உன்னோட கலக்குன்னு சொல்லுவாங்க. என்னோட அன்பான மருமகளை இந்த பூமியில கலந்துட்டேன். என் புள்ளைய இந்த தண்ணியோட அனுப்பிட்டேன். யாமினி, யூ கிரேட் யாமினி. முக்தி தாங்க கடவுளே, முக்தி தாங்க. ரெண்டு ஆத்மாவும் சாந்தி அடையட்டும். காட் பிளஸ், காட் பிளஸ். ஸ்ரேயா, ஸ்ரேயா, என்னோட லிஸ்ட்ல நீ ஒருத்தி தான் பாக்கி. ஸ்ரேயா, அந்த யமுனா ரூபத்துல வர அடுத்ததா சாக போறவள் நீதான். உன் கதையும் நான் முடிச்சிட்டேன்னா ஏன் ஒருத்திக்கு தான் நாகமணி சொந்தம். நாகமணிய நான் அடைஞ்சே தீருவேன். நம சிவாய, ஓம் நம சிவாய. சிவன்யா எங்கே வர்றானா? எங்க போயிருப்பா? கழுகு துரத்துன இடத்துல இருந்து அவளை நம்ம கோயிலுக்கு தானே போக சொல்லியிருந்தோம். வேற எங்கேயாவது போறதா இருந்தா நம்ம கிட்ட சொல்லியிருக்கணுமே. சிவன்யா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் இங்க வருவேன்னு நீங்க நினைக்கவே இல்லைல்ல. நீங்க நினைக்கிறது எதுவும் இனிமே நடக்க போறதே இல்ல. ஸ்ரேயா, நீ இப்படி மாறுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த நாகமணி சிவனுடைய சொத்து. அது ஒண்ணுத்துக்காக நான் இதை செய்யல. அதோட சேர்த்து நான் கார்த்திகையும் அடைஞ்சாகணும். சிவன்யாவுக்கு துரோகம் பண்ண போறியா? நீ ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க. உன் விஷத்தால் அவளை எதுவும் செய்ய முடியாது. உயிரோட இருந்தா தானே எதுவும் செய்ய முடியாது. சிவன்யா செத்து ரொம்ப நேரமாச்சு. சிவன்யாவை சாகடிக்க முடியாது. அவளை சாகடிச்சுட்டாங்க. இவர் கூட பிறந்த தங்கச்சி தான் கொன்னாங்க. யமுனாவா? இதுலயும் சந்தேகம்னா அவளை கூப்பிட்டு பாருங்க. நானே கூப்பிடுறேன். சிவன்யா, சிவன்யா, சிவன்யா. இவ்வளவு நாள் பேரு சொன்ன உடனே வந்துருவா. இப்போ ஏன் வரல? ஏன்னா அவ செத்துட்டாங்கிறது தான் உண்மை. அடுத்த பலி நீங்க ரெண்டு பேரும் தான். என்னோட சக்தியை ஒன்று திரட்டி இவ சக்தியை வசப்படுத்தி இருக்க. ஆனா என்னால ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் இவ கட்டுப்பாட்டில் இருப்பா. அவன் அஸ்தமிச்சிட்டான்னா இவளோட சக்தி இவளுக்கு திரும்ப கிடைச்சிடும். குருதேவா, ஸ்ரேயா சொல்றது உண்மையா பொய்யா? சிவன்யா ஈஸ்வரனுடைய பக்தர். அவளை சாக விடக்கூடாது. அப்படி நான் இப்பவே ஹோம குண்டத்தை வளர்த்து அந்த சிவனோட அருளால் அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க. ஓம் சிவ 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 சிவாய போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.
குருதேவா, நீர்வீழ்ச்சியுடைய உச்சில சிவபெருமானுடைய சிலை மட்டும்தான் இருக்கு, சிவன்யா இல்லையே. அங்கிருந்து கொட்டுறது வெறும் நீர்வீழ்ச்சி இல்ல, அன்னை கங்கை அங்க வாசம் செய்கிறா. அது தண்ணீர் இல்ல, அமிர்தம். எங்கேயோ இருக்கிற சிவனோட சிலை உனக்கு தெரியுதுன்னா அதுதான் அவர் உனக்கு காட்டுற அறிகுறி. சிவன்யா அங்கதான் இருக்கணும். குருதேவா, நீங்களும் ராஜா சிவசங்கரன் எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஆண்டவன் காட்டின அந்த இடத்துக்கு போய் சிவன்யாவை காப்பாத்தணும். நான் இங்க இருந்தாதான் இவளை தடுத்து நிறுத்த முடியும். நீங்க சொன்ன மாதிரி சூரியன் மறைஞ்சதும் இவ இழந்த சக்தியை அடைஞ்சிடுவா. சரி, நீ மகா மிருத்யுஞ்சய ஜபம் செய். சிவன்யா எங்க இருந்தாலும் இந்த மந்திரம் அவளுக்கு சக்தியை கொடுக்கும், அவ உயிரை காப்பாத்தும். இந்த கத்திய வச்சு சிவன்யா மாதிரி எத்தனை நாகினிய வேணா நான் கொல்லலாம். என்னோட அடுத்த நடவடிக்கை இந்த கத்திக்கு அந்த கருப்பு நாகினி தான் பலியாக போறா. நான் கார்த்திக்க கொன்ன விஷயம் அந்த கருப்பு நாகினிக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சுன்னா என் கதை அவ்வளவுதான். அவ என்ன கண்டிப்பா கொல்றதுக்கு வருவா. அப்படியே வந்தாலும் அவளை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இனி என்ன பார்த்துதான் அவ. ஹே யமுனா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ அவளை கொன்னுடலாமே. அவளை கொல்லாம விட்டுருக்கிறதே அந்த நாகமணி யாகத்துக்காக தான். ருத்ரமா ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நான் எதையுமே சாதிப்பேன். எனக்கு ஒரு நாகினி வேணும்னா இதோன்னு கைய காட்டுவாங்க, அதை வச்சு நான் பூஜையை முடிச்சிருவேன். அவ்வளவுதானே. இவ்வளவு நாளா எனக்கு இருந்த குழப்பத்துக்கு இப்பதான் தெளிவான விடை கிடைச்சிருக்கு. ஸ்ரேயா கதையை முடிக்க வேண்டியதுதான். நீ யார வேணாலும் முடிக்காம போ. தயவு செஞ்சு என்ன திறந்து விடுங்க. ஒரு இம்சை. இது உனக்கே நல்லா இருக்கா? ஒரு கன்னி பொண்ணு இப்படிதான் பாட்டிலுக்குள்ள கட்டி போடுவாங்களா? எனக்கு மேல கோவமா வருது தெரியுமா? நீ ஹரிஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. அடிச்சி வாய் மூடு. நீ மூடிய தொரடி. என்ன பண்ற? சாரி, நான் உள்ள இருந்த எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ அந்த ஹரிஸ் எதுக்காக கொன்ன? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். என் விஷயத்துல இடையூறா இருந்தா எவனுக்கா இருந்தாலும் இதுதான் கதி. அவர் என் கனவுலக ராஜகுமார என்ன அவரு குதிரை மேல உட்கார வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டே போனாரு தெரியுமா? என்ன சொன்ன? அப்படி நான் கனவு கண்டேன். அவரை என்னுடைய வருங்கால புருஷனா நினைச்சேன். நினைச்சிட்டியா? கனவுல இழந்த நீ இனி விதவியாவே இரு. நீ செஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இப்பவே எல்லாருக்கிட்டையும் போய் சொல்ல போறேன். என்ன சொல்லுவ? என்னன்னு சொல்லுவ? கார்த்திக், சிவன்யா, ஹரிஷ் எல்லாரையும் நீ தான் கொண்டேன்னு சொல்லுவேன். இதையெல்லாம் சொல்றதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. என்னையும் கொன்னுடுவியா? என்ன காப்பாத்திக்கிறதுக்கு எதையும் செய்வேன். இவ பொம்பளையா இல்ல, அவனுக்கு ஆயுசு அவ்வளவுதான். இவ ஒரு ராட்சசி. இதை விட அவன் இன்னும் அதிகமா பேசினா, அதனாலதான் அவனை கொன்ன. என்ன விட்டுருங்க. போன்னு சொல்லிட்டீங்களா? இப்பவே போய் சொல்றேன். நில என்னம்மா சொல்ல போற? என்ன சொல்ல போற? எங்க ஒரு தடவை சொல்லு. கூச்சமா இருக்கு. இந்த மோதிரத்தை எல்லாம் வச்சு என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் முழு நாகினி கிடையாது. இதெல்லாம் என்ன எதுவும் செய்யாதா? இது என்ன செஞ்சிருக்குன்னு நீயே கொஞ்சம் கண்ணாடியில போய் பாரு. பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கல்ல? அடி பாவி, ஐ படத்துல வர மாடலிங் டிசைனர் மாதிரி என் முகத்தை மாத்திட்டியடி. இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ வெளியில போனீனா ஆரத்திய கரைச்சு ஊத்துவாங்க. இந்த மூஞ்சிலையா? ஐயோ, இப்போதைக்கு இந்த முகத்தை மட்டும் தான் கருப்பாக்கி இருக்கேன். இப்ப உடம்பெல்லாம் ஆக்கவா? வேண்டாவா? எதுவும் செய்யக்கூடாதுல்ல. அப்ப உள்ள போ. உன் ஜாடிக்குள்ள போ. நீயா உள்ள போ. எதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்ரேயா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அவ இருக்கிற இடத்துக்கே போய் அவ கதைய முடிக்கணும். குருதேவா, ஏதோ அருவியில தண்ணி கொட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. எனக்கு என்னமோ நம்ம சிவன் சிலையை நெருங்கிட்டோமோன்னு தோணுது. எந்த திசையில இருந்து அந்த தண்ணி வர சத்தம் கேக்குதோ அங்க போகலாம்.
சிவன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஆனா அந்த சிவன் எங்க இருக்கான்னு நம்மளால எப்படி குருதேவ தெரிஞ்சுக்க முடியும்? ஹோமகுண்டத்துல தெரிஞ்ச இடம் இதுதான் போது நிச்சயமா சிவன்யா இங்க எங்கேயோ தான் இருக்கணும். ஆனா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணுமே. இங்க கூட்டிட்டு வந்த அவரே அவ எங்க இருக்கிறாங்கிற இடத்தையும் உங்களுக்கு காட்டுவாரு. அவர் உருவச்சிலைய கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வழிகாட்டும். முக்கன் முதல்வனே, நல் சுகந்தமே, எமை காக்கும் தந்தையே, வேண்டுகிறோம் நின்னருளால் வெள்ளரி காம்பி நின்று விடுபடுதல் போல. வர்றேன்டி நாகினி. உன் தங்கச்சியை எங்க அனுப்புனனோ அதே இடத்துக்கு உன்னையும் அனுப்ப வரண்டி கருப்பு நாகினி. ஜெகதீஸ்வரா, உங்களே உலகம் வாழ்ந்த பக்தைய எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க கைவிடவே கூடாது. அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன சக்தி அது? ஏன் என்ன கோயிலுக்குள்ள போக விடாம தடுக்குது? அந்த ஸ்ரேயா ஏதாவது சதி திட்டம் தீட்டி என்ன கொல்ல நினைக்கிறாளா? செஞ்சாலும் செய்வா. அவ இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். ज्वलप्रवाहभावितस्थले कलेवलं विरम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकमट्टमट्टमट्टमन्निनादवत्तमर्वयं चकारचण्डताण्डवं तनोतु नः शिवा शिवम् जटाटविज्वलज्वलप्रवाहभावितस्थले कलेवलं विरम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकं चमट्टमट्टमट्टमन्निनादवत्तमर्वयं चकारचण्डताण्डवं तनोतु नः शिव शिवम् சிவபெருமானே, இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு சேவை செய்யற பாக்கியத்தை எனக்கு தரணும். இந்த வாழ்க்கையில எனக்கு கிடைச்சிருக்க 2வது பிறவி இது. ஏற்கனவே சக்தியை இழந்த எனக்கு சக்தியை கொடுத்தீங்க. இன்னைக்கு எனக்கு உயிர் பிச்சையும் கொடுத்திருக்கீங்க. என்னோட புருஷனுக்கு அவளால எந்த விதமான ஆபத்தும் வந்துடக்கூடாது. கடவுளே, நாங்க போற வரைக்கும் என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க என்னை எவ்வளவு சோதிச்சாலும் என் பக்தி கொஞ்சமும் குறையாது. அந்த யமுனாவுக்கு நீங்க எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்தாலும் அவளை நிச்சயமா கைவிட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னோட கவலை எல்லாம் அது இல்ல. அந்த நாகமணி மட்டும் யமுனாவோட கையில கிடைச்சிருச்சுன்னா அவ கார்த்திக்க நிச்சயமா கொன்னுடுவா. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க தான் துணை இருக்கணும். சிவன்யா,
ராஜதுரை, கார்த்திக் ராஜதுரை, வாழ்க்கை பூரா உன்னை பிரிஞ்சு நான் தவிச்சேன். கிடைச்சிட்டானேன்னு சந்தோஷப்படுற நேரத்துல என்னை விட்டு போறியப்பா. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. என் கார்த்திக் நான் எதுவும் ஆக விட மாட்டேன். கார்த்திக் இவன் அவளை ஏமாத்திட்டாமா. அந்த யமுனா இவனை கொண்டுட்டாமா. உங்க மகன் சாக மாட்டான். என்ன என்ன சொல்றீங்க சாமி? ராஜதுரையோட மூச்சு அடங்கிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவன் சாக மாட்டான்னு சொல்றீங்க? சிவன்யா தீர்க்க சுமங்கலிங்கிறது தான் சிவனோட வரம். இவன் கிட்ட சிவன்யா இருக்கிற வரைக்கும் காலன் இவன் கிட்ட வரமாட்டான். உங்க ராஜவம்சத்துல யாராவது இறந்துட்டா அவங்க உடம்புல இருக்கிற அந்த அடையாளம் அழிஞ்சிடும். அது உங்க ராஜவம்சத்து சின்னம். அப்படின்னா கார்த்திக் உயிரோட தான் இருக்காரு. கார்த்திக் இவன் பொழைச்சிருவான்னு சொல்றீங்களா? இவன் மூச்சு பேச்சு இல்லாம இருக்கானு. இவனுக்கு எப்படி நம்ம உயிர் தர்றது? நாகமணியால. அந்த நாகமணியால மட்டும்தான் இவனுக்கு உயிர் கொடுக்க முடியும். நான் அந்த நாகமணியை எடுத்துட்டு வரேன். என் ராஜதுரை எப்படியாவது காப்பாற்றி தீரணும். வேண்டாம் மாமா, அந்த யமுனா உங்களை பார்த்தா கண்டிப்பா கொன்னுடுவா. நான் அந்த வீட்டுக்கு போறேன். என்னோட உயிரை பணையும் வச்சாவது என் புருஷன் உயிரை நான் காப்பாத்துவேன். இவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நேரம் குறைவா இருக்குமா? இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி நாகமணி வந்தாகணும். நீ அந்த யமுனா கண்ணுல பட்டுட்டா அவன் உன்னை உயிரோட விட மாட்டான். அந்த யமுனாவை நீ எப்படி சமாளிப்ப? போறது நான் இல்ல, ஸ்ரேயா தான் அங்க போக போறா. இது வரைக்கும் என்னோட ரூபத்துல ஸ்ரேயா என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்ப நான் ஸ்ரேயாவோட ரூபத்துல அது எல்லாத்தையுமே செய்ய போறேன். யமுனா கிட்ட இருந்து நாகமணியை எப்படி எடுத்துட்டு வந்துருவேன். சிவன்யா திரும்புற வரைக்கும் நாம தொடர்ந்து ஜபத்துல இருந்தாகணும். அந்த ஜபந்தான் சிவன்யா நாகமணியை கொண்டு வர்ற வரைக்கும் இவனை பாதுகாக்கும். மறந்துட வேண்டாம், ஜபம் முடிகிற வரைக்கும் நடுவுல எந்திரிக்க கூடாது. ஆகட்டும் குருதேவா. என் ராஜதுரை உயிரோட வரணும். அதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அவன் பறந்து போனானே, என்னை மறந்து போனானே. நான் பார்க்கும்போது கண் இரண்டை கவர்ந்து போனானே. இங்க வந்து என்கிட்ட ஒரு பேச்சு பேசிட்டு போறா. அங்க கோயில்ல எனக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இல்ல, இதுக்கு மேல அவளை உயிரோட விட்டு வைக்கிறது நல்லதில்ல.